திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 457, அதிகாரம் சிற்றினம் சேராமை. கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டிலிடம் பேரரசர் ஒருவருடைய மகன் சீடனாக சேர்ந்து குருகுலம் பயின்று வந்தார். அரிஸ்டாட்டில் அச்சீடனுக்கு பல்வேறு சந்தேகங்களை போக்கி நல்ல போதனைகளை அவனுக்கு அளித்து வந்தார். ஒரு நாள் அரிஸ்டாட்டில் அந்த மாணவனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை விலக்கிக் கொண்டே ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்தார். சீடனும் அதை கேட்டுக்கொண்டே கைகட்டியபடி பணிவோடு அவரது நிழல் போல் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அரிஸ்டாட்டில் மிடுக்கோடு கைவீசி முன்னே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஆறு ஒன்று குறுக்கிட்டது. உடனே பின்னால் வந்து கொண்டிருந்த சீடன் முன்னால் வந்து, குருவே, நான் முன்னால் செல்கிறேன், நீங்கள் என் பின்னால் வாருங்கள் என்று கூறிவிட்டு அவன் ஆற்றில் இறங்கி மெல்ல நடந்தான். ஆற்றில் தண்ணீர் இடுப்பளவுதான் இருந்தது. அரிஸ்டாட்டிலும் ஆற்றில் மெல்ல இறங்கி நடந்து சென்று கரையை சேர்ந்தார். கரையை அடைந்த அரிஸ்டாட்டில் சீடனை பார்த்து கோபத்தோடு, என்ன ஆணவம் உனக்கு, நீ குரு துரோகம் செய்துவிட்டாய் என்று சீறினார். சீடன் பதட்டத்துடன், குருவே, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார். அதற்கு அவர், சீடன் குருவுக்கு பின்னால் அடக்கத்தோடு வர வேண்டியவன், ஆனால் நீயோ முன்னால் செல்ல குருவாகிய நான் உன் பின்னால் வருவதா? நீ அரசனின் மகன் என்பதால் குருவை மதிக்க தவறினாய் என்று கோபத்தோடு கூறினார். அதற்கு அந்த சீடன், குருவே, நான் அப்படி நினைக்கவில்லை. என்னை போன்று 1000 பேரரசர்கள் இந்த உலகிற்கு கிடைக்கலாம், ஆனால் கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் போன்று ஒருவர் இந்த உலகத்திற்கு கிடைப்பது மிகவும் அரிது. நீங்கள் ஆற்றில் இறங்கினால் ஆற்று வெள்ளம் ஒருவேளை அதிகமாக இருந்து உங்களை இழுத்துச் சென்று விடக்கூடும். அதை தெரிந்து கொள்ளவே நான் முன்னால் சென்று தங்களை பின்னால் வரும்படி கூறினேன். தங்களை காப்பாற்றத்தான் அப்படி செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். சீடனின் குருபக்தியை வெகுவாக பாராட்டினார் அரிஸ்டாட்டில். அந்த சீடன்தான் பின்னாளில் 8 திக்கும் தன் படைகளை அனுப்பி வெட்டி முரசு கொட்டி உலகையே தன் கைக்குள் அடக்கி வைத்த மாமன்னர் அலெக்சாண்டர். உயிர்களுக்கு மன தூய்மை செல்வத்தை கொடுக்கும், இன தூய்மை அதனோடு எல்லா புகழையும் தரும் என்பதை மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நல்ல மனது உயிர்க்கு அகல், நல்ல இனத்தின் சேர்தல் புகழ்